இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முதல்வர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கிறார் பாஜக தலைவர் நிதின் நபி. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல். இடத்தகராறில் மூதாட்டிக்கு மிரட்டல், பாஜக முன்னாள் எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு. புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் வரும் 13ஆம் தேதி முதல்வராக ரங்கசாமி பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபி பங்கேற்க உள்ளார். புதுச்சேரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. மீண்டும் முதல்வராக ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் அவர் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபி கலந்து கொள்ள உள்ளதாக புதுச்சேரி பாஜக தலைமை தெரிவித்துள்ளது. இதற்காக நாளை மாலை தனி விமானம் மூலம் அவர் புதுச்சேரி வருகிறார். நாளை மாலை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் ரங்கசாமியுடன் பாஜகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகவும் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் அருகே இடத்தகராறில் அத்துமீறி ஆயுதங்களோடு நுழைந்து மூதாட்டியை மிரட்டியதாக முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் எடிசன் வீதியைச் சேர்ந்தவர் ஆனந்தன் மனைவி குப்பு, வயது 71. இவர் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பகுதியில் பாலச்சந்தர் மற்றும் சர்வகைனா ஆகியோரிடம் 11.5 ஏக்கர் நிலம் கடந்த 2025ஆம் ஆண்டு வாங்கி கிரயம் செய்துள்ளார். இந்த இடம் சம்பந்தமாக குப்பு குடும்பத்தினருக்கும் காலாப்பட்டு தொகுதி முன்னாள் பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் ஆகியோருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம், நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த அசோக், வினோத், சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் அந்த இடத்திற்கு சென்று தடி, கடப்பாரை கொண்டு இரும்பு வேலியை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த குப்புவை முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் தரப்பினர் ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து மூதாட்டி குப்பு கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் 2 தரப்பினரையும் அழைத்து விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம், அசோக், வினோத், சரண்ராஜ் மற்றும் சிலர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியின் பழமையான புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் பெருவிழாவையொட்டி நடந்த ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது. இதனை சேலம் மறை மாவட்ட பேராயர் அருள் செல்வம் ராயப்பன் துவக்கி வைத்தார். கும்பகோணம் மறை மாவட்ட பங்குத்தந்தை ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள், இறைமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். எல்&டி தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை திரும்பப் பெற வலியுறுத்தியும், சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை பணியிடை மாற்றம் கோரியும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் கடிதம் வழங்கினர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் பன்னாட்டு நிறுவனமான எல்&டி தொழிற்சாலையில் மே 1 அன்று தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடிய தொழிலாளர்கள் மீது எல்&டி நிர்வாகம் வழங்கிய பொய் புகாரினை விசாரணை செய்யாமல் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து கடிதம் அளித்தனர். இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோத்திலால், சிவகுமார், மகேந்திரன், ரமேஷ், கோலஞ்சிநாதன், ஈட்டன், பாஸ்கர், ஜெயக்குமார், கிருஷ்ணமூர்த்தி, செல்வம், கணேஷ், பாலுசாமி ஆகியோர் பங்கேற்றனர். காலாப்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார்.
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் நேரில் சென்று நன்றி செலுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்திலுக்கு பட்டாசுகள் வெடித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் அவரது தொண்டர்கள் மற்றும் அக்கட்சியினர் அவரை வரவேற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நாளை கொடி இறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியின் 48 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவன் கவின் 95% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சாதனா 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் மிதுன்ராஜ் மற்றும் பவானி ஸ்ரீ 87% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், 2ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி துணை முதல்வர் தமிழா பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து பாராட்டி கௌரவித்தார். நமது பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் முதல் 99 மதிப்பெண்கள் வரை 19 மாணவர்களும், 90 மதிப்பெண்கள் முதல் 94 மதிப்பெண்கள் வரை 23 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 48 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர் தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. மாணவர் சாக்ரட்டிஸ் வரவேற்புரை வழங்கி விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அன்புடன் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் டாக்டர் கதிர்வேல் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில் மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் சமூக பங்களிப்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பட்டம் என்பது கல்வியின் நினைவு அல்ல, அது புதிய வாழ்க்கை பயணத்தின் தொடக்கம் என்று கூறினார். வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்து மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் துணை பேராசிரியர்கள் ஆல்பர்ட், ஜோசப்ராஜ், ராகினி, ஃபைரோஸ், அருண் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறை
துணை பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக மாணவி சுப்பலட்சுமி நன்றி கூறினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முதல்வர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கிறார் பாஜக தலைவர் நிதின் நபி. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல். இடத்தகராறில் மூதாட்டிக்கு மிரட்டல், பாஜக முன்னாள் எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு. புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.